Hi friends, welcome to Kavin Perfect Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல வந்து பாத்தீனா ரீசன்ட்டா subscriber count அப்படிங்கற ஆப்ஷன்ல இருந்து ஒரு அப்டேட் வந்து பாத்தீனா வந்திருந்தது. என்ன அப்படினு கேட்டிங்கனா subscriber count அப்படிங்கற ஆப்ஷன் வந்து பாத்தீனா YouTubeல எடுத்துருவாங்க. அதாவது ஜூலை 29க்கு மேல வந்து பாத்தீனா நம்ம செக் பண்ணி பாக்கும்போது subscriber count அப்படிங்கற ஆப்ஷன் வந்து பாத்தீனா இருக்காது அப்படினு சொல்லிட்டு வந்து பாத்தீனா YouTube தரப்புல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. நாமளும் வந்து பாத்தீனா ரீசன்ட் வீடியோஸ்ல வந்து பாத்தீனா அப்டேட் பண்ணிருந்தோம். சோ எதனால வந்து பாத்தீனா இந்த subscriber count அப்படிங்கற ஆப்ஷன் வந்து எடுக்கறாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீனா இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு full explain பண்றேன் கிளியரா பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீனா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீனா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துரும் गाइस. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சோ गाइस இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து பார்த்தீனா ஹைட் பண்ண முடியாது அப்படினு சொல்லிட்டு எதனால இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா லைக் ஸ்பாம் சேனல்ஸ்ல இருந்து தடுக்கிற விதமா வந்து பார்த்தீனா இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீனா கொண்டு வர போறாங்க. லைக் எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீனா என்னோட சேனல் எடுத்துக்கலாம். என்னோட சேனல் நேம் வந்து பார்த்தீனா கவின் பெர்ஃபெக்ட் டெக். சோ நீங்களே வந்து பார்த்தீனா வாட்ச் பண்ணலாம். சோ இந்த சேனல் நேம் வச்சு இன்னொரு கிரியேட்டர் வந்து பார்த்தீனா அதே மாதிரி ஒரு சேனல் வந்து பார்த்தீனா கிரியேட் பண்ணிடலாம். சேனலோட நேம் வந்து பார்த்தீனா கவின் பெர்ஃபெக்ட் டெக் அப்படிங்கறது பார்த்தீனா போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீனா என்னோட சேனல் லோகோ, என்னோட சேனல் பேனர், சேனல் ஆர்ட், அப்புறம் வந்து பார்த்தீனா ப்ரொஃபைல் இமேஜ் இது எல்லாத்தையும் எடுத்து வந்து பார்த்தீனா அவங்களும் அனதர் கிரியேட்டர் வந்து பார்த்தீனா எடுத்து அவங்களோட சேனலை வச்சுக்கலாம். பட் நான் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீனா சேனல் நேம் இது எல்லாமே வந்து பார்த்தீனா என்னோட சேனல் போலவே இன்னொரு சேனல் வந்து பார்த்தீனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் யார் ஒரிஜினல் கிரியேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட சேனல் தான் வந்து பார்த்தீனா ஒரிஜினல் சேனல். பட் இன்னொருத்தர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீனா ஸ்பாம் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீனா வியூவர்ஸ் வந்து என்னோட சேனல் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோட சேனல் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட சேனல் நேம் வந்து பார்த்தீனா வரும். கூட வந்து பார்த்தீனா இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸ்பாம் சேனல் கவின் பெர்ஃபெக்ட் டெக் அப்படின்ட்டு. ஸோ அந்த சேனல் வந்து பார்த்தீனா வரும். இந்த ரெண்டு சேனல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஸோ நம்ம எந்த சேனல் தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நான் வந்து ஹைட் பண்ணல பப்ளிக்காக தான் ஷோ பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னொருத்தர் கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸ்பாம் சேனல். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைட் பண்ணியிருக்கு இன்னொன்று ஹைட் பண்ணாமல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வியூவர்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேனல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிரும் இந்த சேனல் நம்ம வரவே இல்லையே. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பட் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து அன்ஹைட் ஆயிருந்தது அதாவது பப்ளிக்காக ஷோ பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். லைக் என்னுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு சேனல் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்பாம் சேனல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K அதாவது 1K 2K இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி முன்னாடியே வாட்ச் பண்ணியிருப்பாங்க 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல் என்னுடைய சேனல் அதாவது ஒரிஜினல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாம் சேனல் வாட்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாம தேடி வந்த சேனல் கிடையாது. நாம ஆல்ரெடி பார்த்த சேனலில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2K இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கிளியராக புரிஞ்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரிஜினல் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாம் சேனல்ஸ் தடுக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ்னேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆள் மாறாட்டம் ஒரு சேனல் போலவே இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணுறது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ்னேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்ப்ரெஸ்னேட் அப்படின்னு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து இந்த ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எதனால் இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூடியூப்லேருந்து முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அதில் போயிட்டு சேனல் போயிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கோ அவே அதாவது இந்த ஆப்ஷன் வந்து சீக்கிரமாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு தெரியப்படுத்துற விதமாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.